there is something that I've been thinking about lately. கொஞ்ச நாளாகவே நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவி ரீசெண்டாக வந்து ஒரு 29 மூவி வந்துச்சுல, அந்த மூவியில் வந்து அந்த டயலாகும் இருக்கும். பீப்புள் ஆர் ரொமான்டிசைசிங் லவ், ரிலேஷன்ஷிப், மென், விமன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி எந்த விஷயத்தெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணணுமோ, இல்லை வந்துட்டு எந்த விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுடுறாங்க என்ற மாதிரி ஒரு டயலாக் வந்திருக்கும். ஆனால் இந்த உலகம் இன்னும் பையன், பொண்ணு, காதல் இது எல்லாத்தையும் ரொமான்டிசைஸ் பண்ணி உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்க விடாம ஆக்கிடுச்சு. ஸோ நானுமே இந்த விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா we have romanticized everything, ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தவிர்த்து என்னெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாமோ எல்லாத்தையும் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இட்ஸ் லைக் நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப், லவ், இதை மட்டும் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணலை, எல்லாமே நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்கோம். which includes everything. ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், we actually romanticize loneliness. அப்புறம் வந்து யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறது, அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிருப்பாங்க பட் ஸ்டில் we wait for them, அந்த வெயிட்டிங் பீரியட் ரொமான்டிசைஸ் பண்ணுறது. or else we have romanticized being emotionally unavailable. அதாவது இமோஷ்னலி அன்அவைலபிளாக ஒரு பர்சன் இருப்பாங்க, ஆனால் அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்கோம். we have romanticized suffering itself. ஒரு சஃபரிங் நடக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து, அவங்க அலறது இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறது, சண்டை போடுறது வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க கப்புள்ஸ்லாம். நாங்கள் சண்டை போடாத நாளே இல்லை தெரியுமா, நாங்கள் வந்து எங்கள் மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காத நாளே இல்லை தெரியுமா. that is not something to be romanticized about. And before anyone misunderstands me, நான் வந்து லவ்வே ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாத விஷயம், லவ்வே வந்து நல்லா இல்லாத விஷயம் அப்படி நான் சொல்லலை. லவ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் கேன் எவர் ஹேவ்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு யாரு கூடயாச்சும் நம்ம இருக்கும் போது தான் இருந்திருப்போம், இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இருந்திருக்கும். ஸோ நான் லவ்வே வந்து தப்பு, லவ்வே வந்து ரொமான்டிசைஸ் பண்ணது நீங்கள் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. இட் இஸ் ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் தான். இங்கே ப்ராப்ளம் வந்து லவ் கிடையாது, இங்கே ப்ராப்ளமே வந்து லவ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஓகேவா, அதை நம்ம எப்போ சென்டர் ஆஃப் லைஃபாக கொண்டு வந்தோமோ அங்கே தான் பிரச்சனை. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் தரேன். திங்க் அபவுட் அ சைல்டு. ஓகேவா, ஒரு சைல்டு வந்து பிறந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சைல்டு யங்காக இருக்கும் போது நம்ம எதை பார்த்தாலும் ஃபேசினேட்டடாக தான் ஃபீல் பண்ணுவோம். லைக் ஒரு ஸ்டார் பார்த்தாலோ, மூன் பார்த்தாலோ, ஸ்கை பார்த்தாலோ, சன், எதை பார்த்தாலும் ஃபேசினேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தேல் ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் எவ்ரிதிங். எது எப்படி ஏரோப்ளேன் பறக்குது, எப்படி இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுது, இதுக்கு 4 டயர் இருக்குது, இதுக்கு 2 டயர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கிட்ஸ் வில் ஆஸ்க் யூ இல்லை. அண்ட் தே வாண்ட் டு நோ எவ்ரிதிங். லைக் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி கியூரியஸ் ஆன் ஹவு த வேர்ல்ட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுல என்னெல்லாம் கேட்பாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பில்டிங்ஸ் எப்படி கட்டப்படுது, எப்படி கட்டுறாங்க, எதை வச்சு கட்டுறாங்க, இந்த மாதிரியான வளர அவங்க கொஷின்ஸ், அவங்களோட இன்டெலிஜென்ஸை பொறுத்த அளவுக்கான கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்களா. ஸோ சில்ட்ரன் கேன் ஸ்பெண்ட் ஹவர்ஸ் இமேஜினிங் ஹூ தே மைட் பிகம். ஒரு சைல்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. டென்டிஸ்ட் ஆகுவாங்களான்னு டென்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, டீச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க, சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகணும், நான் போயிட்டு பீப்புளுக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து சின்ன குழந்தையிலேயே வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் children are obsessed with possibility தான் நான் சொல்கிறேன். ஸோ they are obsessed with becoming. லைக் நான் அது ஆகணும், இது ஆகுவான்றது அந்த ஒரு தாட்ஸ்லேயும் they are actually obsessed with becoming. இவ்வளோ நடக்கும்போது சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன்ஸ் when we grow older. ட்ரீம்ஸ் வந்து உடனே டிஸப்பியர் ஆகாது, ஸ்லோவாக வந்து அது ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம பேக்ரவுண்டில். இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்போம், அது வந்து நம்மளுக்கு அப்படியே டிஸப்பியர் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அது ஃபேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து வளர இந்த ஒரு ஒப்சேஷன் ஆஃப் பிகமிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு ஒப்சேஷன் வந்து
ஆக்சுவலி இட் ரீப்ளேசஸ் அந்த ஒப்சஷன். என்ன அப்படின்னா the obsession of being chosen or being seen or பீப்புளோட அட்ராக்ஷன், சாரி, பீப்புளோட அட்டென்ஷன் நம்ம மேலே வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஒப்சஷன் வந்து வர ஆரம்பிக்குமா. லைக் சடன்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க கேட்குற கொஷின்ஸே மாறிடும். நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க நம்ம சடனாக என்ன தெரியுமா கேட்க ஆரம்பிப்பாங்க. வில் ஆக்சுவலி ஸ்டாப் ஆஸ்கிங் அஸ் அபவுட் நம்மளுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும், என்ன நம்மளுக்கு எக்ஸைட் ஆகுது நம்மளுக்கு பண்ணுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் தே ஸ்டார்ட் ஆஸ்கிங் லைக் யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கியா, புதுசாக யாராச்சும் லைஃப்ல வந்திருக்காங்களா, வெதர் வி ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட், வெதர் வி ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், or whether we like somebody or somebody likes us. க்ரஷ் இருக்கா அவனுக்கு, இல்லை வந்துட்டு புதுசாக யார்கிட்டயாச்சும் இப்போ பேசிகிட்டு இருக்கியா, டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கியா, வேர் ஆர் வி கெட்டிங் மேரிட் சூன், கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா. ஸோ இப்படியெல்லாம் கேட்கும்போது வித்தவுட் ஈவன் ரியலைசிங் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒர்த்தோ இல்லை நம்மளோட விஷயம் வந்து இன்னொருத்தவங்களோட அட்டென்ஷனால தான் இருக்குன்ற மாதிரி they are actually judging. இப்போ நீங்கள் யாரையுமே பார்க்கலாம், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா யூ ஆர் ஸோ போரிங். அவ்வளோதான். ஒர்த்து வந்து இன்னொருத்தவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தால் தான் இருக்கும், இன்னொருத்தவங்க உங்கள் மேலே அட்டென்ஷன் கொடுத்தா தான் இருக்கும். The obsession of being chosen இருக்குல்ல, that is what is actually being replaced now. I would say that அங்கே தான் திங்ஸ் ஆர் பிகமிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவேன். வை பிகாஸ் சி அட்டென்ஷன் அப்படின்றது வந்து வேல்யூவும் அட்டென்ஷனும் சேமான விஷயம் கிடையாது. இதை வந்து பீப்புள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க அட்டென்ஷன் கொடுக்குறதும் ஒரு பர்சனோட வேல்யூவே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்றதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து உங்கள் ஒர்த்தை டிட்டர்மைன் பண்ணாது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் ஒர்த்து டிட்டர்மைன் பண்ணாது. ஒரு பர்சன் உங்களை பார்க்குறாங்க, உங்களை ஒருத்தவங்க க்ரஷ்ஷாக வச்சுருக்காங்கன்றதால உங்கள் ஒர்த்தை அது டிசைட் பண்ணாது. உங்களுக்கு க்ரஷ்ஷே இல்லைனாலும் யோர் ஒர்த். ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு பர்சனோட ஒப்பீனியன், அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க ஒப்பீனியன் கூட வந்துட்டு உங்கள் ஒர்த்தை டிட்டர்மைன் பண்ணாது. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதே வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. எனக்கு இது எல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் நான் வர்த்தி பர்சன், இல்லைன்னா நான் வர்த்து கிடையாதுன்ற மாதிரி சப்கான்ஷியஸாக அவங்களே நினச்சிட்டு மெனி பீப்புள் ஆர் லிவிங். ஸோ ஐ ஹவ் ஆல்சோ சீன் ஸ்டூடெண்ட்ஸ் லைக், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் தரேன். நான் பார்த்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி லைக் வரிங் அபவுட் தட் ஒன் கான்வர்சேஷன், ஒன் மெசேஜ், ஒன் ரிப்ளை, ஒன் பர்சன். ஓகே, எப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, யூ ஹாவ் டு ஸ்டடி, ஓகேவா, இன்னைக்கு நீ படிக்கணும். அதை விட்டுட்டு அவன் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பான், அவன் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பான், அதை பற்றி யோசிக்கிறது, அந்த பர்சனை பற்றி ஏன் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, ஏன் அவங்க அப்படி பண்ணல, ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அந்த சண்டைக்குள்ளே போகிறது, இதெல்லாம் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணும் உங்கள் ஸ்டடீஸை. பட் அந்த நேரத்தில் அவங்களோட தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது எதுக்காக இவங்க சண்டை போட்டிருப்பாங்க, இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், இப்படி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டோ இல்லை அந்த ஹோம்ஒர்க்கோ இல்லை நான் படிக்க வேண்டிய விஷயமோ அப்படியே அன்ஃபினிஷ்டாகவே இருந்திருக்கும். ஸ்கில்ஸ் ரிமைன் அண்டர் டெவலப்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. த மோஸ்ட் ப்ரிஷியஸ் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட வேலிடேஷன், இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட வேலிடேஷனுக்காகவே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சம்டைம்ஸ் யூ நோ வாட், எப்படி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வி ஆல் ஹவ் ரீச்ட் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் ஹவு டிட் வி பிகம் தட் ஜென்ரேஷன் தட் வாஸ் எவ்ரிதிங் அபவுட் அட்ராக்ஷன் பட் வெரி லிட்டில் அபவுட் பர்பஸ். அதே மாதிரி வந்து ஹவு டிட் வி பிகம் எக்ஸ்பர்ட் இன் அனலைசிங் அ டெக்ஸ்ட் மெசேஜ். ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவன் எப்படி சொல்லியிருப்பான், எந்த மாதிரி சொல்லியிருப்பான், எதனால சொல்லியிருப்பான் அப்படின்ட்டுலாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட செல்ஃப்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருப்போம். பட் ஆனால் இன்னொருத்தவங்க அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் நம்மளால நல்லா அனலைஸ் பண்ண முடியும். How did we become like that? ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, if someone comes and asks us about our crush, we will talk for hours கணக்கில் நம்மளால பேச முடியும் ஒருத்தவங்க க்ரஷ் பற்றி கிட்ட. ஆனால் இஃப் சம்மன் ஹாஸ் who you truly are, அப்புறம் வந்து நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, உன்னோட ஆம்பிஷன்ஸ் என்ன, உன்னோட கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்புன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. சொன்னால் கூட நம்மளால வந்து ஹவர்ஸ் கணக்கில் வந்து அந்த ட்ரீம் பற்றியோ அந்த விஷயத்தை பற்றியோ டீப்பான கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல.
அண்ட் தட் தாட் ஆக்சுவலி பாதர்ஸ் மீ. நாட் பிகாஸ் லைக் நான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸே வந்து அன்இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லலை, பட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் தட் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரிலேஷன்ஷிப் தான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தேட். பட் நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி பர்சன் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாஸ் அ டேலண்ட், பட் ஆனால் அதை அவங்க இன்னும் டிஸ்கவரே பண்ணல. அது டிஸ்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான செல்ஃப் டிஸ்கவரி டைம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் which have not been explored yet. அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்கும் which have not been developed yet. பட் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்கன்னா, உங்கள் டைமெல்லாம் எங்கே தெரியுமா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, இன்னொருத்தவங்களோட அட்டென்ஷனுக்காகவோ இன்னொருத்தவங்களை பற்றி ஒரி பண்ணிட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இமேஜின் நீங்கள் இதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் யூ யூஸிங் ஃபார் ஓவர் திங்க் பண்ணுறீங்கல்ல இன்னொருத்தவங்களை பற்றி, அதே எனர்ஜி யூஸ் ஃபார் லேர்னிங்னு வச்சுக்கோங்க. இமேஜின் லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கலாம், க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம், பில்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம், க்ரோ பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ இதுலலாம் நீங்கள் வந்து உங்களோட ஓவர் திங்க் பண்ணுறது அண்ட் மற்றவங்களை பற்றி வரி பண்ணுற அந்த எனர்ஜியை வந்து இதுலலாம் போட்டிங்கன்னா, இமேஜின் ஹவ் யுவர் லைஃப் வில் பிகம் லைக். இமேஜின் த டிஃப்ரென்ஸ் யூ குட் மேக். பிகாஸ் விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் கேன் ஆக்சுவலி ஆட் மீனிங் டு யுவர் லைஃப், பட் இட் கேன் நாட் கிரியேட் அ மீனிங் டு யுவர் லைஃப். எப்படின்னா, இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்க்கு ஒரு மீனிங் ஆட் பண்ணலாம், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் அது. உங்கள் லைஃபுக்கே மீனிங் வேணும்னா யூ ஹேவ் டு சக்சீட் இன் சம்திங் ஆர் யூ ஹேவ் டு டூ சம்திங். ரிலேஷன்ஷிப் அது பண்ண அண்ட் perhaps is the most hardest truth to accept. ஏன்னா nobody can give you purpose, nobody can give you an identity, nobody can build a future for you. You have to do that for yourself. And maybe அதனால தான் நிறைய பேர் வந்து செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுற அந்த ஜேர்னியை அவாய்ட் பண்ணுறாங்க, just because it's not easy. ஏன்னா பிகமிங் சம் ஒன் requires a lot of effort. பட் ஈஸி திங்ஸ் என்ன, பீயிங் சூசன். ஒருத்தர் நம்மளை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தோஸ் திங்ஸ் ஆர் வெரி ஈஸி. பட் பிகமிங் சம் ஒன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் அவாய்ட் தட் ஜேர்னி, அவாய்ட் தட் பாத் இட் செல்ஃப். மீனிங்ஃபுல் லைஃப்ஸ் ஆர் பில்ட் த்ரூ கியூரியாசிட்டி, discipline, courage and growth. And those things are rarely romantic. See, அதெல்லாம் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணாத விஷயம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டிஃபிகல்ட்டான விஷயமா பார்க்கப்படுற போது people will not choose that easily. They are usually very quiet, hard path. And it is also not celebrated much. நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒருத்தவங்க வந்து அதுக்கான எஃபர்ட் போடுறாங்கன்னா people will not celebrate that much. படிச்சதுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லைன் என்ன அப்படின்னா, because one day after all the excitement fades, life will not ask you who loved you. Life will ask you who you become. And those two are very different questions. So, எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வரும், ஒரு பாயிண்ட்டில் லைஃப் உங்களை கேட்கும், யார் உன்னை லவ் பண்ணா, நீ யாரை லவ் பண்ண, இதெல்லாம் கேட்காது. நீ லைஃப்பில் என்னவா ஆகியிருக்க, நீ இந்த லைஃப்பில் என்ன பண்ணியிருக்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்கும்போது யூ ஷுட் பி ரெடி டு ஆன்சர் டு தட் கொஸ்டின். இஃப் யூ கான்ட் தென் வேஸ்ட். அதே மாதிரி ஹூ லவ்ட் யூ, ஹூ யூ லவ்ட் அப்படின்றதும், what did you became and அப்படின்னு கேட்குறதும், those two are very different questions and you know the difference.